படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற பராசக்தி படத்துக்கு இருந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னங்கிற பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆக போற 25 படத்துக்கு சக்தி திரும்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்னிங் ரிலீஸ் பண்றாங்க. உடனே அந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் பராசக்தின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஈவினிங் வந்து 4 o'clock சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற பராசக்தி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்றாங்க. உடனே வந்து விஜய் ஆண்டனி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பராசக்திங்கிற பேர் வந்து நான் ஆல்ரெடி ஆபீஷியலா வந்து ரைட்ஸ் எழுதி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாரு. உடனே சுதா கோங்கரா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் தயாரிப்பாளர் சங்கம் மூலமா வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது என்னன்னா, 1952 சிவாஜி கணேசன் நடிப்புல ஏவிஎம் ஸ்டுடியோ தயாரிப்பில் ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தோட டைட்டில் வந்து சுதா கோங்கரா டீம் தான் வந்து ஆபீஷியலா எழுதி வாங்கியிருக்காங்க. இந்த டைட்டில் வந்து அவங்க மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த பராசக்திங்கிற டைட்டில் யார் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. அது என்னன்னா, பராசக்திங்கிற பேர் வந்து ஆல்ரெடி விஜய் ஆண்டனி அவங்களுக்கு கொடுத்தாச்சு, இங்க வந்து அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆகுது. அது என்னன்னா, சக்தி திருமூனோட தெலுங்கு வெர்ஷன் தான் பராசக்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற படம் வந்து தமிழ்ல வந்து பராசக்தினும், தெலுங்குல வேற ஒரு நேம் வச்சு அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதன் மூலமா ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வந்து தேவையில்லாத சர்ச்சைகள் கிளப்பணும் அவசியமே கிடையாது. விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆக போற சக்தி திருமூ படத்தை தமிழ்ல வந்து சக்தி திருமூன்னு யூஸ் பண்ணிக்கலாம், தெலுங்குல பராசக்தின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற பராசக்தி படத்தை தமிழ்ல பராசக்தினும், தெலுங்குல வேற ஒரு டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ண முடியும். சோ இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி ரெண்டு பேரும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். சோ படத்தோட ட்ரீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ 1965 நடந்த ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை இருக்க போகுது. சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த டைட்டில் பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரீசன் இதுதான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.